8. Alright, இப்ப காம்படிட்டிவ் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஜட்ஜஸ்லாம் கையில பேனாவோட ரெடியா இருக்காங்க. யார் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா, என்ன கமெண்ட்ஸ் வாங்க போறாங்க, என்ன ஸ்கோர்ஸ் வாங்க போறாங்க, இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ முதல்ல இந்த மேடையில இந்த MM சீசன் 8ல காம்படிட்டிவ் ரவுண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அர்ஜுன் அண்ட் அக்ஷயா. யாரும் கற்றுக் கொடுக்காத பாடம், 4 விழிகளில் பிறக்கின்ற வேதம், 2 உள்ளங்கள் உரசிடும் நாதம், அகில உலகமும் மயங்கிடும் கீதம், மனித காதலுக்கே உலகம் மயங்கும் என்றால் ரதி மன்மதன் காதலுக்கு ஓம் நமஹ உருகும் உயிருக்கு ஓம் நமஹ உயிரின் உணர்வுக்கு ஓம் நமஹ உணர்வின் உறவுக்கு ஓம் நமஹ உறவின் உதவிக்கு வான் வழங்கும் அமுத கலசம் வாய் வழியே ததும்பி ததும்பி வழியுதோ தேன் பொங்கும் தெய்வ வடிவம் தோள் தழுவி தலைவன் மடியில் விழுந்ததோ மூங்கிழி காற்று நுழைந்து மோகனம் பாடுதா நால்வகை நாணம் மறந்து நாடகம் ஆடுதா ஆயிரம் சூரியன் நாடியில் ஏறுதா ஆதியும் அந்தமும் வேர்வைகள் ஊறுதா நூலாடை விலகி விலகி நீரோடை பெருகி வடியும் வேளை முத்தங்கள் வைத்ததும் மூன்று உலகை மறந்த நெஞ்சுக்கு ஓம் நமஹ உருகும் உயிருக்கு ஓம் நமஹ உயிரின் உணர்வுக்கு ஓம் நமஹ உணர்வின் உறவுக்கு ஓம் நமஹ உறவின் உதவிக்கு வான் வழங்கும் அமுத கலசம் வாய் வழியே ததும்பி ததும்பி வழியதோ தேன் பொங்கும் தெய்வ வடிவம் தோள் தழுவி தலைவன் மடியில் விழுந்ததோ அர்ஜுன் அண்ட் அக்ஷயா ஆரம்பமே ரொம்ப அழகா ஆரம்பிச்சு கொடுத்திருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் சாங் செலக்ட் பண்ணி நல்ல ஒரு டுயட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. ஆல்ரைட், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். காதல் இளவரசன் பிரசாந்த், நீங்க சொல்லுங்க. அர்ஜுன் அக்ஷயா டுயட் ரவுண்ட். ஸோ இப்போ வந்து ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா 30-30-30 பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் அந்த 30 நான் இப்போ வந்து சப்டிவைட் பண்ணிட்டேன் 10-10 பாயிண்ட்ஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் 10 வந்து ஃபார் யர் பெர்ஃபார்மன்ஸ் போத் ஆஃப் தம். நீங்கள் சேர்ந்து ஒரு கப்பல் ஆடும்போது 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் பேஸ் அந்த டான்ஸை பொறுத்து எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி சாங் செலெக்ஷன், உங்கள் காஸ்டியூம்ஸ் டிபெண்டிங். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண சாங்கும் அந்த ரவுண்டுக்கும் ஏற்றுதா இல்லையா, அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. அப்புறம் வந்து another 10 points going to be for your chemistry as a pair. நீங்கள் 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் நிறைய லிஃப்ட்ஸ் பார்த்துருக்கேன், பார்க்காத ஒரு லிஃப்ட் இன்னைக்கு பார்த்தேன். எதுனா யூ ஹேட் யூ என்டையர் பாடி பெண்ட் டவுன், அவங்கள வந்து உங்கள் மேலே படுத்துட்டு அந்த அந்த சீசா மாதிரி அந்த ஊஞ்சல் மாதிரி எப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா,
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து கிரெடிட் கோஸ் டு த கொரியோகிராஃபர் பாபு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாபு, தேங்க்ஸ். ஸோ கொரியோகிராஃபி சாங், உங்க காஸ்டியூம்ஸ் எஸ்பெஷலி பியூட்டிஃபுல், தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆணழகன் வந்து இந்த பக்கமும் ஒரு தேவதை இந்த பக்கம் அப்படியே அது பார்க்கவே கப்பிள் லுக்ஸ் வெரி நைஸ். ஸோ ஆக மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இஃப் ஐ ஹேவ் டு கம் டு த நெகட்டிவ் சைட், ஃபர்ஸ்ட் பீச்சத்தில் வந்து there's a non sync. அதே மாதிரி வந்து ரெண்டாவது சரணம் முடியும் போது ஃப்ரண்ட்ல வந்து ஆடும்போது அகெயின் there was some kind of miscommunication. காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது. ஓகே, போக போக அதுவும் இல்லாமல் இருக்கணும். அதர்வைஸ் த ஃப்ளாலஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிரசாந்த் சார், பொதுவாகவே வந்து இந்த மாதிரி டியூவேட்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். அதுவும் இத்தனை பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். நீங்க வந்து உங்க அப்பா டைரக்ஷன்லயும் பண்ணிருக்கீங்க, பிளஸ் நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நடிக்க ஆரம்பிக்கும் போது we have all heard that அப்பா வந்து கூட இருந்து உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க டிவேட் சாங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நர்வஸ்னஸ் இல்லையா? எந்த ஹீரோயினோட பண்ணும்போது ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணீங்க? எந்த சாங்? காதல் மன்மதன் சொல்லிட்டீங்க, அவருக்கு எப்படி நர்வஸ்னஸ் வரும் பிகினிங்ல? எது இருந்தாலும் இல்ல, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வந்து ஒரு நோஷன் என்னன்னா, நான் எங்க போனாலும் அப்பா கூட வருவாருன்னு என் லொகேஷன்ஸ்ல. இதுவரைக்கும் வந்தது இல்லைங்க. நீங்க வேற எந்த லொகேஷன் வந்ததே கிடையாது. அவரு எந்த ஷூட்டிங் வர மாட்டார் அவரு. அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அது. ரெண்டாவது விஷயம் வந்து அவரோட டைரக்ஷனும் சரி. என்ன பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஆடும்போது ஐ லவ் டான்சிங். அதுவும் ஒரு பொண்ணு கையில கொடுத்தீங்கன்னா கேட்க வேணும், ஜாலியா இருக்கும். வெளில இருந்து போது என்னடா இவன் கொடுத்து வச்சோண்டா இவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு அழகோட ஆடிட்டு இருக்கான்னு. பட் என் சைட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படின்னா, டான்ஸ் ஆடும்போது ஸ்டெப் ஒழுங்கா ஆடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் கற்றுக் கொடுப்பாங்க, அந்த ஸ்டெப் ஒழுங்கா ஆடணும். அதுக்கப்புறம் கேமரா எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் லிரிக்கை பாடணும், லிப்சிங் பண்ணணும். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் சண்டை ஆக்ஷனும் பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். எனக்கு அதிகமா அடிபட்டது வந்து டான்ஸ்ல தான். என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஏன் உண்மைதாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும் போது பல்லு அடி விழுவும் பாருங்க. அதெல்லாம் அனுபவிச்சதான் தெரியும். பார்த்தா பேங்கிள்ஸ் போட்டிருப்பாங்க, லிஃப்ட்னு வந்து பார்த்தா பேங்கிள்ஸ் அப்படியே கையை கிழிக்கும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தா அதுல நிறைய ஜிக்னா ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஆக முதல்ல நீங்க டான்ஸ் வந்து அடிப்பட்டது ஜாஸ்தியா இல்லை ஃபைட்னு கேட்டீங்கன்னா டான்ஸ் தான். இன் ஷார்ட், இட்ஸ் ஃபன் டு பி தேர், பட் த சேம் டைம் இட்ஸ் ஹார்ட் ஒர்க். 300 பேர் பார்க்குறாங்க, எப்படிங்க ஜாலியா இருக்க முடியும்? ஓகேங்க. பட் அதே சமயத்தில் அதையும் மீறி பண்றது தான் இஸ் அன் ஆர்டிஸ்ட். நீங்க ரொம்ப ரசிச்ச உங்களோட டிவேட் எது? டில் நவ் மறக்க முடியாது வந்து நான் இஃப் ஒன் ஆஃப் மை பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தித்திக்கும் தீன்னு சொல்லிட்டு திருடாதுல இருந்து தீ தித்திக்கும் தீ. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்ல அதுலயும் இதே மாதிரி திருடா அமேசிங் சாங், wonderful picturization and dance. It was brilliant. I loved it. Thank you. இவங்களோட டியூட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? குஷ்பு மேடம் நீங்க சொல்லுங்க. ரத்தி மன்மதன், அக்ஷயா அண்ட் அர்ஜுன் கான்செப்ட் ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய ஓப்பனிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் பியூட்டிஃபுல். சாங் செலெக்ஷன், பிரசன்டேஷன் எல்லாமே. அர்ஜுன், இன்னைக்கு என்னமோ நீங்க யூ ஹவ் ஸ்கோர்ட் ஓவர் அக்ஷயா எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய பொசிஷன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பிரஷன் என்னன்னா, நீங்க வந்து அவ கால் மேல இருக்கும் தடவி கீழே போவாவ. அதுல உங்க எக்ஸ்பிரஷன் வந்து, ஏன்னா அவ கால் கூட உடம்புல பட்டு கீழே போகும்போது அந்த எக்ஸ்பிரஷன், அந்த காதலோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுது. ஸோ ஐ தாட் எக்ஸ்பிரஷன் வைஸ் அண்ட் மூவ்மெண்ட் வைஸ் யூ ஸ்கோர்ட் அ பிட் ஓவர் அக்ஷயா இன்னைக்கு. பட் அவர் ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்காக போத் ஆஃப் யூ ஹேவ் ரியலி ஒர்க் ஹார்ட். உங்க கொரியோகிராஃபர் எந்த டான்சர்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது, 2 பேரும் மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ வண்டர்ஃபுல். கலா மாஸ்டர், எப்படி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்? ரத்தி மன்மதா லைஃப்ல மறக்க முடியாத எனக்கு. நான் ஸ்கூல்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்தது. அதுல நான் ரத்தி மன்மதா ஆடிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். மறக்கவே முடியாது. அதுலயும் உங்களுக்கு டான்ஸ்லயே அழகு வந்து ரத்தி மன்மதாவுடைய டான்ஸ். எடுத்தோடனே சூப்பர் கெமிஸ்ட்ரி பண்ணீங்க, பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி. அண்ட் அர்ஜுன், இன்னைக்கு நீ ஸ்கோர் பண்ண. அண்ட் பர்டிகுலர் அந்த பல்லவி முடிஞ்ச ஒரு பிஜிஎம், கோரியோகிராஃபி, ஃபேன்டாஸ்டிக். வாவ்,
எல்லாருமே வந்து மியூசிக்கு ஏத்த கொரியோகிராஃபி பண்ண மாட்டாங்க. இந்த 8 பார் இந்த 8 பார் அதுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கை தட்டிட்டாங்க. அந்த மியூசிக்ல நீங்க பாத்திருப்பீங்க. அழகான உப்பு இருக்கிற போசஸ் கொடுத்து ரத்திமன் மதா டான்ஸ் கொடுத்ததுக்கு பாபு, ஹேட்ஸ் ஆஃப் யூ, எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன மைனஸ் அப்படின்னா ஹேண்ட் பெர்ஃபெக்ஷன் வந்து எப்பயுமே ரத்திமன் மதா அது வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், லூஸா இருக்காது. நீங்க இப்போ நார்மல் டான்ஸ்க்கு வந்து ஆடிடலாம், பட் ரத்திமன் மதா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அப்படி போகாது. அந்த கை 2 பேரோட கை பெர்ஃபெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நெஞ்சு நிமித்தி அவன் கரெக்டா பண்ணிட்டான் அர்ஜுன். அண்ட் அக்ஷயா அங்கங்க உனக்கு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி தடுமாறுது. அது இல்லாம ஏன்னா நீங்க அழகா தப்பு இல்லாம பண்ணீங்க. ஆக்சுவல் மறப்பாங்க நிறைய பேர், அடுத்தது என்ன அடுத்தது என்ன. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் தப்பு இல்லாம பண்ணீங்க. லைட்டா அன்பேலன்ஸ்ட் பாடியில லைட்டா, அது எங்களுக்கு தான் தெரியும், ஆடியன்ஸ் வியூக்கு தெரியாது. அது லைட்டா ஆனா இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பெர்ஃபெக்ஷன் பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல். ஆனா இது வரைக்கும் மாநாடு மயிலாடுல இந்த மாதிரி ஒரு ரத்திமன் மதா சாங் எடுக்கல. பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட். Thank you, ma'am. All right, so Arjun and Akshaya, இப்போ மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் பிரசாந்த். 24. குஷ்பு மேடம் உங்க ஸ்கோர் 26. கலா மாஸ்டர். கோரியோகிராஃபி மைண்ட்ல மறக்கவே முடியல. 26. ஓகே, சோ இந்த MM சீசன் 8ல ஒரு சின்ன புதுமை, ஒரு சின்ன வித்தியாசம். அது என்னன்னா இது வரைக்கும் சீசன் 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜஸ் ஸ்கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல யார் முடிவு பண்ண போறான்னு முடிவு பண்ணது உங்க ஓட்டு மூலியமா நீங்க தான். பட் இந்த சீசன் 8ல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே அவுட் ஆஃப் 100 நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் என்ன மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு பாப்போம். நம்ம ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க அந்த 100ல இருந்து 90 மார்க்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் வேல்யூ பண்ணிடுவாங்க. பாக்கி இருக்கிற 10 மார்க்ஸ் நம்ம கண்டஸ்டன்ட்ஸே அவங்க லக்க ட்ரை பண்ண போறாங்க. அதாவது அந்த லக் என்னன்னா மேல இருந்து bunch of paper rolls வந்து இங்க ஸ்டேஜ்ல விழும். அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க பிக் பண்ணணும். அங்க வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து ஜட்ஜஸ் கொடுக்கிற மார்க்ஸ்ல ஆட் ஆகும். சப்போஸ் 5 எடுத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கொடுத்த மார்க்ஸோட அந்த 5 வந்து ஆட் ஆகும். பாப்போம். இப்போ நம்ம அர்ஜுன் and அக்ஷயா வந்து 76 out of 90 வாங்கி இருக்காங்க. மேல இருந்து bunch of paper rolls விழப்போகுது. அதுல இருந்து அவங்க என்ன எடுக்கறாங்களோ 1 to 10 நம்பர்ஸ் அதுல இருக்கும். ஒருவேளை 10 எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஸ்கோர் 76 plus 10 86 மாறலாம். லெட்ஸ் see அவங்க லக் எப்படி இருக்குன்னு பாப்போம். அர்ஜுன் and அக்ஷயா ட்ரை your luck. எம்டி நோ மார்க்ஸ். சோ உங்களுக்கு எந்த மார்க்ஸுமே ஆட் ஆகாது. அர்ஜுன் அக்ஷயா புஷ்னு போயிருச்சமா. 76 out of 90 வாங்குனீங்க. இதுல ஒரு 8 10 எடுப்பீங்கன்னு பார்த்தேன். பட் உங்களுக்கு வந்து பேப்பர் எம்டியா இருக்கு. சோ நோ மார்க்ஸ் ஆட் ஆயிருக்குது உங்களுக்கு. சோ உங்க ஸ்கோர் ஃபைனல் ஸ்கோர் இஸ் only 76 out of 100. 100. All right.